ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து ஒரு சீரிஸ் வந்துருந்துச்சு. அந்த சீரிஸோட பேர் வந்து போலீஸ் அப்படின்னு. ஸோ அது ஒரு காமெடியாக கமர்ஷியலாக அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் சில த்ரில்லரான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கலந்த கலவையாக தான் வந்து அந்த சீரிஸ் வந்து இருந்துச்சு. அதை நான் பார்த்தேன். சரி சில இதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது வந்து ஒரு நெகட்டிவாக ஷேர் பண்ணோம் இல்லை அப்படி ஒரு எந்த நோக்கமுமே இல்லை. நான் பார்த்தேன், என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் தாராளமாக போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லபடியாக அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு. அந்த படத்தில் வந்து அந்த சீரிஸில் வந்து யார் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம விஜய் டிவி பிரபலங்கள் நிறைய பேர் வந்து அங்கே பார்க்கலாம். பிக் பாஸில் அந்த சத்யாவாக இருக்கட்டும், இப்போ குக் வித் கோமாளியில் வந்த சபானாவாக இருக்கட்டும், அவங்க இருப்பாங்க. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் டிவியில் வந்து இந்த பழைய சரவண மீனாட்சிலாம் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து மிர்ச்சி செந்தில் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து உங்கள் விஜய் டிவியில் பார்த்த முகங்கள் தான் வந்து அந்த சீரிஸில் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட் இருந்துச்சு. நான் ஒரு 3 எபிசோடுக்கு வந்து மேலே பார்த்தேன். சரி அதனால தான் அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் ஃபஸ்ட் எபிசோடே வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நடக்கும். உண்மையிலே சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. நான் எடுத்தோன்னே நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்றதுக்காக இல்லை. ஏன்னா இது அடிக்கிறதும் அவங்க போய் கீழே விழுவுறதும் அது அப்படியே வந்து ஆக்ட் பண்ண மாதிரி அப்படியே வந்து தெரியுது. இது நீங்கள் பார்த்தப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த ஃபைட் சீன்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அது ஃபஸ்ட்டு ஃபைட்டாக இருக்கட்டும், அதுக்கு வந்து போலீஸ் ஒரு மிர்ச்சி செந்தில் வந்து அந்த ரவுடிங்கில் போய் பிடிக்கிற அந்த ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து ஒரு எஃபெக்ட் போடாத மாதிரி தான் தெரிஞ்சு. இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருக்கலாமேன்னு. பட் அதை தாண்டி வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸராக நடித்த மிர்ச்சி செந்தில் வந்து ரொம்ப சீரியஸாக செம்மையாக இருக்கும். பட் இதில் வந்து புதுசாக சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் டைலாக் வைஸ் சில சீன்ஸ்லாம் டைலாக் வைஸ் சில இதெல்லாம் இருக்கும். அந்த பொள்ளாச்சி ரேப் அந்த இஷ்யூவுமே வந்து லைட்டாக வந்து டைலாக்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. சில காமெடி டைலாக்ஸ்லாம் இருக்கும். அதாவது உனக்கு ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லாமல் வந்து எங்கள் தலைவர் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சில டைலாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஹீரோவாக நடிச்சிருக்க அவருமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பார். அந்த காமெடி ரோல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த மிர்ச்சி செந்திலுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரீட் ஆஃபீஸராக வந்து நடிச்சிருப்பார். அவரோட சீக்வன்ஸுமே வந்து நல்லாயிருக்கும். இவங்க 2 பேரும் சீக்வன்ஸுமே வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக செகண்ட் எபிசோடில் வந்து நவுத்திட்டு போகும். பட் எப்போவுமே போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்குற மாதிரி வந்து சொந்தக்காரங்களே வந்து அந்த சீனியர் இருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு சீனியர் ஜூனியருக்குள்ளே ஒரு நிறைய பிரச்சனைகள் வரும். நீயா நானான்னு சொல்லி பார்ப்பாங்க. இவங்களுக்கு பின்னாடி அவங்க வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி இவங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுவே போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும். இவங்க சபானா வந்து ஒரு லாயர், அந்த அசிஸ்டன்ட் லாயர் அந்த ஒரு இதில் வராங்க. அவங்களுக்கும் ஹீரோவுக்குமான அந்த ஒரு சின்ன சண்டைகளுமே வந்து அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். ஃபஸ்ட் எபிசோடு எல்லாமே வந்து அப்படி அழகாக அப்படி பொறுமையாக கொஞ்சமாக போயிட்டுருக்கும். செகண்ட் எபிசோடுமே வந்து உங்களை வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சீனா, இல்லை வந்து பார்க்காத சீனா, இல்லை ஒரு த்ரில்லராவா அப்படிலாம் வந்து நிறைய சீன்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியாது. பார்த்த சீன்ஸ் நிறைய சீன்ஸில் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம், அதே தான் இருக்கும். பட் இதெல்லாம் ஓவரால் அந்த சீரிஸை பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா வடுவுக்கரசி வந்து ரொம்ப சின்ன கேரக்டரில் இருந்தாலும் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரிஸ் வந்து ஆஹா ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு, இல்லை நம்ம வந்து உட்காந்து பார்க்க வச்சுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பெருசாக அவங்களை வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்லாம் பண்ணாது. நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அப்படியே அழகாக உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களை வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ்லாம் வந்து கண்டிப்பாக இந்த சீரிஸ் வந்து பண்ணாது. நிறைய பார்த்த சீன்ஸ்லாம் வந்து இந்த சீரிஸ்லேயுமே இருக்கும். பட் அந்த வடிவுக்கரசி அவங்க வந்து சின்ன கேரக்டரில் வந்தாலுமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நிறைய இப்போ எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் யார் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நடிக்க வைக்கிறீங்க. நல்லா நடிக்க தெரிஞ்ச நிறையா சீனியருக்கு வந்து சரியான ஒரு வாய்ப்புகளே கிடைக்க மாட்டேது அப்படிம்பாங்க. அந்த சீனியரோட அந்த முக்கியத்துவம் எப்படின்றத வந்து இவங்க அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. ஒரு கொஞ்சம் சீன்ஸ் தான் வருவாங்க, அப்படி அழகாக வந்து நடிப்பு அப்படி அள்ளிட்டு போயிருப்பாங்க. நான் ஒரு 3 எபிசோடு பார்த்தேன். பட் அந்த சீரிஸ் மொத்தமாகவே வந்து யார் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கு வடிவுக்கரசி அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டாக நிற்கிறாங்க. அவங்க ஆக்டிங்லாம் வந்து அவ்வளோ சின்ன சீன்ஸில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சீனியாரிட்டியான ஆக்டர் இவ்வளோ படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம். அந்த மாதிரி ஒரு பர்சனை போட்டால் அந்த ஆக்டிங் வந்து நம்மளை ரொம்ப சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அது பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக வந்துட்டு போகும் அது ஆக்டிங். அது வந்து வடிவுக்கரசி அவங்கள்ட்ட பார்த்தேன். அவங்களுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்தடுத்து நடித்தவங்க அந்த மிர்ச்சி செந்தில் அவங்களா இருக்கட்டும், ஹீரோவாக நடித்த அந்த ஜெய்சீலன் அவராக இருக்கட்டும், அப்புறம் அந்த சத்யா, இவங்க வடிவுக்கரசிக்கு அப்புறம் தான் வந்து இவங்களோட ஆக்டிங்லாம் கொஞ்சமாக வருது. பட் அவங்க தான் வந்து டாப்பில் இருப்பாங்க. சத்யா அவர் பிக் பாஸில் சத்யாவை பார்த்துருப்போம். அவரோட ஆக்டிங்குமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் விஷயத்தில் பண்ணியிருப்பார். அதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த மிர்ச்சி செந்தில் அவருமே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான இன்ஸ்பெக்டராக பண்ணியிருப்பார். அவர் தான் அந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட்டாக அந்த டைலாக்லாம் சொல்லுவார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவரோட அந்த போலீஸ் கேரக்டர் நல்லாயிருக்கும். அப்புறம் ஜெயசீலனும் அந்த செந்திலும் அவங்க 2 பேரோட காம்பினேஷனில் வந்து நிறைய விஷயம் கொஞ்சமாக நடக்கும். அதுவுமே பார்க்க நல்லாயிருக்கும். பட் ஆனால் ரொம்ப என்டர்டெயின் பண்ண தான் கேட்டால் அந்த அளவுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரீமாக சொல்ல முடியாது. பட் ஓகே, அந்த அளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த சீரிஸோட இன்ட்ரோ சாங் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மியூசிக்கே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் வந்து இன்ட்ரோ சாங்கே வந்து ஸ்கிப் இன்ட்ரோ இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அந்த இன்ட்ரோ சாங் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் வைஸ் அந்த இன்ட்ரோ சாங்கில் வந்து நல்லாயிருக்கும். அந்த இன்ட்ரோ சாங் எடுத்த
அந்த சீன்ஸுமே வந்து அவ்வளோ சூப்பராக காமெடியாக இருக்கும். அதனால் எனக்கு அந்த இன்ட்ரோ சாங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு மியூசிக்கில். இதுதான் ஒரு ஆவரேஜான ஒரு சீரிஸ் வந்து இருக்கும். உங்கள் ஆஹா ஓஹோன்னு அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. உங்களை வந்து உட்கார வச்சு ஒரு சீன் உங்களை பார்க்க வைக்கும். நீங்கள் ஒரு சீனை மிஸ் பண்ணாலும் அடுத்த சீனோட கனெக்டிவிட்டிலாம் இல்லாமல் போயிடும். அப்படிலாம் இருக்காது. காமெடி சீரிஸை தான் பண்ணியிருப்பாங்க. பட் முழுக்க காமெடி இருக்கான்னு கேட்டால் அதுவுமே கொஞ்சம் இடத்துல மிஸ் ஆகும். பட் ஓகே, நீங்கள் வந்து மொபைலில் பார்க்குற அளவுக்கு ஒரு சீரிஸ் வேணால் தாராளமாக பாருங்கள். ஒரு ஆவரேஜான ஒரு சீரிஸு. எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து வடிவுக்கரசி அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த சீனியாரிட்டி ஆக்டிங் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்றதை அதை பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஆக்டிங்லாம் வந்து சொல்லலாம். ஒரு சீரிஸ் பார்க்கணும், ஒரு ஜாலியாக ஒரு கமர்ஷியலாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு லவ் ஸ்டோரி, அங்கங்கே கொஞ்சம் சீரியஸ் மூமெண்ட்டு, அப்புறம் சீனியாரிட்டி உள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை, அதெல்லாம் வந்து பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சீரிஸ் பார்க்கணுன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். மேபி அடுத்தடுத்த எபிசோடில் வந்து அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க போல. இப்போ வந்து 4 எபிசோடு வந்திருக்கு. தாராளமாக பாருங்கள். ஒரு ஆவரேஜான சீரிஸாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தா தயவுசெய்து தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும் தான். நான் வந்து சொன்ன அந்த ஆவரேஜ் அப்படின்றது மேபி எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் சொல்கிறேன். பட் உங்களுக்கு அந்த சீரிஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள். நன்றி.